ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரில் இருக்க போர்ட் கொஷின்ஸ் அதில் இன்றைக்கி 1 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் டிஇ இஸ் parallel டு பிசி. இந்த டிஇ எதுக்கு பேரலாக இருக்குது? பிசிக்கு பேரலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏஇ ஈக்குவல் டு ஏ யூனிட்ஸ். ஏஇ எவ்வளோ யூனிட்ஸு? ஏ. ஈஸி என்ன கொடுத்துருக்காங்க? பி. நெக்ஸ்ட்டு டிஎக்ஸ் டிஇ கொடுத்துருக்காங்க. டிஇ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசி ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ நமக்கு பிபிடி தியரம் என்ன? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே. டிஇ இந்த டிஇ பிசிக்கு பேரலாக இருந்துச்சுன்னா ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதானே நமக்கு பிபிடி தியரம். ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ரைட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு பிபிடி தியரம் அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண முடியுமானா நோ. ஏன் அப்படின்னா பிபிடி தியரமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ தான் இருக்கும். இந்த பேஸே இருக்காது. பிபிடி தியரமில் இந்த டிஇக்கும் பிசிக்கும் வேலையே இல்லை. டிஇ பிசி பேரலல் தான் தெரியுமே தவிர டிஇ அண்ட் பிசியோட மெஷர் பற்றி நம்ம பேச மாட்டோம். ரைட். ஆனால் இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஇ பிசியோட மெஷர் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் வி cannot apply பிபிடி ஹியர். பிபிடி தியரம் இங்கே ஒர்க் ஆகாது. இங்கே பேஸோட வேல்யூ சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஸோட வேல்யூ கொடுத்தாலே, பேஸுங்கிறது என்னது? இந்த பிசி. இந்த பேஸ் பிசியோட வேல்யூவோ இந்த டிஇயோட வேல்யூ கொடுத்தாலோ கண்டிப்பாக பிபிடி தியரம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகே. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை 2 ட்ரையாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எந்த ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு இல்லையா? ட்ரையாங்கிளுக்கு நேம் எழுதிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே. ஸோ இந்த ட்ரையாங்கிளை 2 ட்ரையாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஒன் பெரிய ட்ரையாங்கிள், தட் இஸ் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்க. நான் ஷேட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதா? ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சிமிலர்னு சொல்ல போகிறேன். சிமிலர்னு ஈஸியாக சொல்லலாம். எப்படி? ஏன்னா ஆங்கிள் ஏ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளுமே காமன் ஆங்கிள். ஓகே. ஆங்கிள் ஏ வந்து 2 ட்ரையாங்கிளையும் காமன் ஆங்கிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஆங்கிள் டியும் என்ன ஆங்கிள்? இது டி, இது பி, இது ரெண்டும் பேரலல். இது இ, இது சி. இது ரெண்டும் பேரலல் அப்படின்னா இந்த 2 ஆங்கிள்ஸும் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு படிச்சிருக்கோம்ல. லாஸ்ட் இயர் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அப்போ ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் பி ஆர் ஈக்குவல் பிகாஸ் தே ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ எனி 2 செட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னாலே இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு சொல்லலாம். எந்த 2 ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு அதோட கரஸ்பாண்டிங் பாருங்க. ஆங்கிள் ஏ எதுக்கு ஈக்குவல்? இங்கே ஆங்கிள் ஏக்கு ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிள் ஏ. இங்கே ஆங்கிள் பி எதுக்கு ஈக்குவல்? அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன? ஆங்கிள் டி. டி ரிமைனிங் இருக்கிறது இ. அவ்வளோதான். ஓகேவா? இது 2 நம்ம சிமிலர்னு சொல்லிட்டோம். இப்போ சிமிலர்னு சொல்லியாச்சுன்னா அதோட ரேஷியோ எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏபி டிவைடட் பை செகண்ட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஏடி equal to second and third letter BC divided by DE. First and third letter AC divided by AE. ஓகே. இப்போ ஃபிகர் கொடுத்துருக்க கிவன் ஃபிகரில் ஏபியோட மெஷர் தெரியுமா? தெரியாது. ஏடியோட மெஷர் தெரியுமா? தெரியாது. கொடுக்கல. விச் மீன்ஸ் இந்த ரேஷியோ அப்படியே நம்ம விட்டுறலாம், இக்னோர் பண்ணிடலாம். அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பிசியோட மெஷர் தெரியுமா? எஸ் கொடுத்துருக்காங்க. பிசி என்ன கொடுத்துருக்காங்க? Y. ஸோ y ஈக்குவல் டு டி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஏசி. இந்த ஃபிகரில் நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இசியோட வேல்யூ தான் பி. ஓகே. அப்போ ஏசியோட வேல்யூ வேணும்னா இது 2 என்ன பண்ணணும்? இந்த ஏவும் பி ஆட் பண்ணணும். ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி தான் நமக்கு ஏசி டிவைடட் பை ஏஇ என்ன? ஏ. ஸோ இப்போ இந்த எக்ஸ் அந்த சைடு எடுத்துட்டு போங்க. எக்ஸ் அந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பின்னு ஒரு டேர்ம் வரும். எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி வரல.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இப்போ ஒய் அந்த சைட் கொண்டு போங்க. டிவிஷன் இருக்கவே அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும்ல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏஒய் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இது இதுலேயே ஆப்ஷன்ஸில் இருக்கா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஆப்ஷன் சியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த நம்ம ஏன் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு இதுதான் கிடைச்சிது. ஓகே, பை டிவைடட் பை எக்ஸ்னு ஒரு டேர்மே இல்லை. சப்போஸ் இந்த எக்ஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி கிடைக்குது. எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இல்லை. இது மட்டும் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குது. எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இல்லை. ஸோ இது ஒர்க் ஆகாது. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ பேரலல் டு ஏபி. இங்கே பாருங்க, இந்த டிஇ இருக்கு இல்லையா, திஸ் டிஇ இஸ் பேரலல் டு ஏபி. இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, பிஇயோட மெஷர் என்ன கொடுத்துருக்காங்க? பிஇ, இது பி. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. டிஇ எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இசி, இசிசி கொடுத்துருக்காங்க. Then we have to express x in terms of a, b and c. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஓகே, இந்த ஏபி எக்ஸுங்கிற சைடு, அந்த பேரலல் சைட்ஸ் இருக்குல்ல, அந்த பேரலல் சைட்ஸோட மெஷர் கொடுத்துருந்தாலே நம்ம சிமிலாரிட்டி தான் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஏ பி சி, இது ஒரு ட்ரையாங்கிள். தென் அதுக்குள்ளே இருக்க ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பாருங்கள், டி இ சி. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன ஆங்கிள் காமனாக இருக்குது? ஆங்கிள் சி காமனாக இருக்குது. இது ரெண்டும் பேரலலுங்கிறனால இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் நமக்கு சிமிலர். தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇசி. ஓகே, கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் பார்த்து எழுதணும். இங்கே ஏ அப்படின்னா இங்கே அதோட கரஸ்பாண்டிங் லெட்டர் டி. இங்கே சி அப்படின்னா இங்கே அதோட கரஸ்பாண்டிங் லெட்டர் சி தான். பி அப்படின்னா இ. ஸோ இதோட ரேஷியோ எப்படி எழுதலாம்? ஏபி டிவைட் பை ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் டிஇ. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிசி டிவைட் பை இசி, ஏசி டிவைட் பை டிசி. இப்போ கொடுத்துருக்க சைட்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஏபி, ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. டிஇ எக்ஸு. பிசி இருக்கா? பிசிங்கிறது இந்த ஹோல் சைட். இந்த ஹோல் சைட் வேணும்னா பி அண்ட் சி அப்படியே ஆட் பண்ணிக்கணும். பி ப்ளஸ் சி டிவைடட் பை இசி என்ன? சி. ஏசி அண்ட் டிசியோட மெஷர் நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த ரேஷியோ நம்ம அப்படியே விட்டுறலாம், தேவையில்லை. எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் தான் நியூமரேட்டரில் இருக்கணும். ஃபுல்லாக அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு சி டிவைடட் பை பி ப்ளஸ் சி. ஸோ எக்ஸை தான் எழுதணும் இல்லையா? ஸோ ஏ ரைட் சைட் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் இருக்க ஏ ரைட் சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும் இல்லையா? ஸோ ஏ இன்டூ சி டிவைடட் பை பி ப்ளஸ் சி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பி ப்ளஸ் சி, விச் மீன்ஸ் ஆப்ஷன் பி. Next question number 3. DE parallel to BC. DE BC parallel கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சி, நமக்கு இந்த parallel லைன்ஸோட மெஷர் இல்லை, அட்லீஸ்ட் அந்த பேஸோட மெஷரே இல்லை. ஓகே, அப்போ இது என்ன தீரம் அப்ளை பண்ணணும்? சைட்ஸோட மெஷர் மட்டும் தான் இருக்குன்னா பிபிடி தீரம் அப்ளை பண்ணணும். பிபிடி தீரம் என்ன? ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் வாட் இஸ் ஏடி? 2. 2 divided by 3 equal to 3 divided by x. We need to find the value of x. For that, bring this x to the left side and take this 3 to the right side. Okay, அப்போ 2 into x equal to 9 கிடைக்கும். x is equal to 9 by 2 which is equal to 4.5. 9 by 2 இருக்கா? 4.5 இருக்கா? 9 by 2 இருக்கு. ஆப்ஷன்ஸில் 9 by 2 இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி.
Okay, next question number 4. In the given figure, PQ parallel to AC. In the AC in the PQ parallel கொடுத்துட்டாங்க, right? BP equal to 4. இது 2.4 கொடுத்துருக்காங்க, இது 4 கொடுத்துருக்காங்க, இது 5 கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, BC என்னன்னு கேட்குறாங்க. BCங்கிறது என்னது, இந்த ஹோல் லென்த் கேட்குறாங்க. ஸோ அந்த ஹோல் லென்த் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம CQ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த CQவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது பிபிடியா சிமிலாரிட்டியா? இந்த பேரலல் சைட்ஸோட மெஷர் கொடுத்துருந்தா மட்டும்தான் சிமிலாரிட்டி. ஓகே, பேரலல் சைட்ஸோட மெஷர் இல்லாமல் மற்ற ரெண்டு சைடோட மெஷர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா பிபிடி. ஓகே, பிபிடி தீரமாக இருந்தால் எப்படி எழுதலாம், 5 divided by x equal to 4 divided by 2.4. ஓகே, ஸோ இந்த 2.4 லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, மல்டிப்ளை ஆகும். 5 into 2.4, 4 into x. Okay, so 5 into 2.4 divided by 4 equal to x. So answer என்ன கிடைக்கும், இது வந்து 12 by 4 3 equal to x. So option B. Sorry, not B. Wait, இதுவும் வந்து டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, x equal to 3. நமக்கான லென்த் என்ன கேட்குறாங்க, பிசியோட லென்த் தானே கேட்குறாங்க. பிசியோட லென்த் வேணும்னா என்ன பண்ணணும், எக்ஸையும் 5ஐயும் ஆட் பண்ணணும். நம்ம இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 3 டிக் பண்ணிடுவோம். ஸோ 3 + 5 which is equal to 8 centimeter. ஸோ ஆப்ஷன் ஏ. மறந்துடாதீங்க, நமக்கு பிசியோட லென்த்தை தான் கேட்குறாங்க, எக்ஸு கேட்கல. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு பிசி கிடைக்கும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, question number 5. Again, question number 5ல இது ரெண்டும் parallelனு கொடுத்துட்டாங்க. parallel sideஸோட மெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன அப்ளை பண்ணணும், சிமிலாரிட்டி தான் அப்ளை பண்ணணும். சிமிலாரிட்டி அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணணும். செப்பரேட் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே, ஏங்கிறது காமன் ஆங்கிள். அதே மாதிரி இந்த டி அண்ட் பிங்கிறது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், தே ஆர் ஈக்குவல். ஓகே, அப்போது ஏபிசி சிமிலர் டு ஏடிஇ, ரைட்? ஸோ ரேஷியோஸ் எப்படி எழுதலாம், ஏபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஏஇ, ரைட்? இப்போ ஏபி என்ன, ஏபி வந்து நமக்கு ஏடி வந்து 2 கொடுத்துருக்காங்க, இது 3 கொடுத்துருக்காங்க. ஏபி வேணும்னா என்ன எழுதணும், 2 + 3 5 டிவைடட் பை ஏடி என்ன 2. அதே மாதிரி பிசி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு டிஇ 4. நம்ம எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ரேஷியோவே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 5 × 4 20 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ். கட் பண்ணிங்கன்னா 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ABCD இஸ் அ ட்ரெபீசியம் வித் AD parallel to BC. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெபீசியம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அதில் ஏடியும் பிசியும் தான் பேரலல். ஏடிபிசி, இந்த ஏடியும் பிசியும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெபீசியம் ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏபிசிடி ஆர்டராக எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏடியோட மெஷர் கொடுத்துருக்காங்க 4. இஃப் த டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் O. இது ரெண்டுக்கும் நம்ம டயகனல்ஸ் ட்ரா பண்ணலாம். இந்த டயகனல்ஸ் ரெண்டும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா, ஓங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா சச் தட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஓ டிவைடட் பை சிஓ ஈக்குவல் டு டிஓ டிவைடட் பை பிஓ ஈக்குவல் டு 1/2. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சி ஏஓ டிவைடட் பை ஓசி சிஓ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷியோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக, இங்கே வந்து ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது.
இந்த ரெண்டு சைடும் இன்க்ளூட் ஆயிருக்கு அந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமான்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஏஓ இருக்குது, சி இது ஏஓ. செகண்ட் ட்ரையாங்கிளில் சிஓ, அதோட கரஸ்பாண்டிங் சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் டிஓ இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் சைட் பிஓ. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு ரேஷியோ இன்க்ளூட் ஆகிருக்க ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமான்னு செக் பண்ணுங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் என்ன ஆங்கிள்? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ப்ளஸ் angle AOD equal to angle BOC because they are vertically opposite angle. Okay, so இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா triangle AOD similar to triangle COB. Okay, so இது ரெண்டு similar சொல்லிடலாம். அப்போ இதுல இருந்து ரேஷியோ எப்படி எழுதலாம்? AO divided by CO, OD divided by OB, AD divided by BC, right? நமக்கு AO by CO, DO by BO இது ரெண்டுமே நமக்கு என்ன தெரியும்? 1/2 தெரியும். ஸோ 1/2 ஈக்குவல் டு ஏடியோட மெஷர் என்ன? ஏடி 4னு கொடுத்துருக்காங்க, பிசி தான் கேட்குறாங்க. ஸோ பிசி அப்படியே இருக்கட்டும். பிசி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 இன்ட்டு பிசி என்ன கிடைக்கும்? பிசி 2 இன்ட்டு 4 8. ஸோ பிசி ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? 8னு கிடைச்சிருக்கு. புரியுதா எப்படி என்ன பண்ணியிருக்கோன்னு? ஓகே, next question number 7. It is given that என்ன கொடுத்திருக்காங்க? triangle ABC similar to triangle EDF. okay, such that AB AC DF D இதோட மெஷர்லாம் கொடுத்திருக்காங்க. triangle draw பண்ணிக்கலாம். A B C E D F. AB வந்து 5 கொடுத்துருக்காங்க, AC 7, DF என்ன கொடுத்துருக்காங்க? 15, DE எங்கே இருக்குது? DE 12. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் சம் ஆஃப் த ரிமைனிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே ரிமைனிங் சைட்ஸ் என்னென்ன இருக்குது? பிசியும் EF தான் ரிமைனிங் சைட்ஸ். இந்த ரிமைனிங் சைட்ஸோட சம் என்னன்னு கேட்குறாங்க. BC + EF என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ எப்படி எழுதலாம்? நம்ம ஃபஸ்ட்டு பிசி அண்ட் டிஎஃப் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரேஷியோ எப்படி எழுதலாம்? ஏபி டிவைடட் பை இடி, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், செகண்ட் 2 லெட்டர், செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர், பிசி டிவைடட் பை டிஎஃப், நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், ஏசி டிவைடட் பை இஎஃப். ஓகே, நான் வாட் இஸ் ஏபி? 5. அப்படியே அதோட வேல்யூஸ் தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5/12, பிசி டிவைடட் பை டிஎஃப் இஸ் 15, AC is 7, EF தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. நான் just compare first two ratios. okay, 5 into 15 divided by 12 equal to BC ன்னு கிடைக்குமா? டிவிஷனில் இருக்க 15 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகே, 3 5 times, 3 4 times. அப்போ BC equal to என்ன கிடைச்சிருக்கு? 25 divided by 4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு ரேஷியோ கம்பேர் பண்ண போகிறோம். பாக்ஸ் பண்ணிடுற இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணுங்கள். BC divided by 15 equal to, சாரி, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கம்பேர் பண்ணுங்கள், அதுதான் ஈஸி. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் என்ன? 5 divided by 12, 5 divided by 12 equal to 7 divided by EF. EF இந்த செட் கொண்டு வந்துடுங்க, இல்லை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்களேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 12/5 equal to EF divided by 7. 7 இந்த செட் கொண்டு வந்துடுங்க. 12 into 7 divided by 5 equal to EF. 12 into 7 எவ்வளோ? 84. 84 divided by 5 equal to EF. ஸோ நம்ம ஐ திங்க் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். 25 divided by 4 எவ்வளோ? BC equal to 6.25. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 84 divided by 5 பார்த்தீங்க அப்படின்னா 16.8 கிடைக்கும். இது EF. இப்போ 16.8ம் 6.25ம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23.05 கிடைக்கும். BC plus EF. ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குது? 23.05 இருக்குது. ஆப்ஷன் ஏ. சம் ஆஃப் த ரிமைனிங் 2 சைட்ஸ் கேட்குறாங்க.
BCEF ரெண்டு சைட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது ரெண்டையும் சம் பண்ணிட்டோம். Okay. Next question number 8. In the figure, PQ parallel to BCC. இது PQB. Find the length of the side AC. AC என்னன்னு கேக்குறாங்க. If PB என்ன கொடுத்திருக்காங்க 6, AP 4, AQ வந்து என்ன கொடுத்திருக்காங்க 8. நமக்கு டோட்டலா அந்த AC கேக்குறாங்க. ஓகே, ஆல்ரெடி இதே மெத்தட்ல ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இது x ன்னு வச்சுக்கலாம். 8 plus x தான் நமக்கு AC. ஃபர்ஸ்ட் இதுக்கு பிபிடி தியரம் அப்ளை பண்ணிடுங்க. சைட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த parallel சைட்ஸோட மெஷர் கொடுத்திருந்தா மட்டும் தான் இந்த PQ BC இது ரெண்டும் தான் parallel சைட்ஸ். இதோட மெஷர் கொடுத்திருந்தா தான் சிமிலாரிட்டி. மற்றபடி இது பிபிடி தான் அப்ளை பண்ணணும். ஸோ 4 divided by 6 equal to 8 divided by x. ஸோ 4x is equal to 48. 12 times கிடைக்குமா? ஸோ x equal to 12. ஸோ x equal to 12 அப்படின்னா AC என்னவா இருக்கும்? 8 plus 12 20. அவ்வளோதான். ஆப்ஷன் B. Next, 9th question. If in triangles ABC and DEF, okay, ரெண்டு triangle draw பண்ணிக்கலாம். Triangle ABC. என்ன கொடுத்திருக்காங்க? AB divided by DE equal to BC. இந்த ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ரைட்? இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏபி இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன? டி. அப்போ டிஇ இங்கே மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிசி இருக்குது. பிசியோட கரஸ்பாண்டிங் சைடு எஃப்டி. ஏபி, ஓகே, AB divided by DE. இது BC. BCயோட கரஸ்பாண்டிங் சைடு FD. இது ஏதோ கொஸ்டின் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். AB divided by DE. I think இங்கே AC வரணும். AC divided by FD ன்னு வரணும். AC divided by FD. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரேஷியோ இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுக்கு எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ரைட்? சி, இந்த சைடு இருக்குது, அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது. இந்த டூ சைட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிள் தானே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எந்த ஆங்கிள்? ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் டி மஸ்ட் பி ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். டிஇ parallel to BC கொடுத்துட்டாங்க. ஏடி என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி 3, ஏபி 7. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 7 minus 3 4. நெக்ஸ்ட்டு EC 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஇயோட லென்த் கேட்குறாங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது பிபிடி. அப்போ 3 divided by 4 equal to x divided by 3. 3 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ 9 divided by 4 equal to x. 9 by 4 என்ன? 2.25. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. இங்கே பாருங்கள், டிஇ parallel to BCன்னு கொடுத்துட்டாங்க. parallel சைட்ஸோட மெஷர் கொடுக்கல. அப்போ இது சிமிலாரிட்டி கிடையாது, பிபிடி தான். பிபிடியாக இருந்தால் என்ன எழுதுவோம்? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகே, வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 ரெஃப்ல கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. x plus 3 கூட மல்டிப்ளை ஆகும். x plus 3 into x plus 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸை இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 5 5x ஈக்குவல் டு எக்ஸை இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அகைன் இந்த 3 வந்து ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள்.
Okay, so x square plus x plus 3x plus 1 ன்னு கிடைக்கும். We can cut this x square and x square. This x plus 3x is 4x. So 4x left side வந்துச்சுன்னா என்ன ஆகும்? So 3 into 1 இங்க 3. 4x left side வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 5x minus 4x x equal to 3. So x equal to 3 is the answer. Okay, next question number 12. The perimeters of two triangles are 25 and 15 centimeter. இப்போ ரெண்டு triangle இருக்கு. இந்த triangleோட perimeter 25 வச்சுக்கோங்க. இந்த triangleோட perimeter 15. If one side of the first triangle is 9. So, for example, நான் இந்த side 9 எடுத்துக்கிறேன். First triangle one side 9. Then the corresponding side of the second triangle is what? X. இது என்ன? இதோட இந்த 9ஓட corresponding side என்னன்னு கேக்குறாங்க. அதோட perimeter கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி அந்த triangles concept வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சைட்ஸோட ரேஷியோ எப்படி ஈக்குவலாக இருக்கோ அதே மாதிரி பெரிமீட்டரோட ரேஷியோ அந்த சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போது 9 டிவைட் பை அதோட கரஸ்பாண்டிங் சைடு எக்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பெரிமீட்டரோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். 25 டிவைட் பை 15. சரியா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. எக்ஸ் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 15 டிவைட் பை 25. ஸோ 5 3 times 5 5 times. ஓகே, இந்த 9 அந்த சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ x is equal to 27 divided by 5 கிடைக்கும். ரைட்? வாட் இஸ் 27 divided by 5? 5.4. ஆப்ஷன் A. Next, question number 13. PRQ. PRQ similar to XYZ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ அதோட ரேஷியோ ஏதோ ரெண்டு ரேஷியோ ஈக்குவல். அந்த ரெண்டு ரேஷியோ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் என்ன? பிஆர் டிவைடட் பை எக்ஸ்ஒய், ஆர்கியூ டிவைடட் பை ஒய்செட், பிக்யூ டிவைடட் பை எக்ஸ்இசெட். இது எந்த ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஆர் பை எக்ஸ்ஜின்னு இருக்குது. ஆனால் பிஆர் இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைடு எக்ஸ்ஒய் தானே இருக்கணும். இங்கே எக்ஸ்ஜி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ இது ராங். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிக்யூ டிவைட் பை எக்ஸ்ஒய் இருக்குது. பிக்யூனா அதோட கரஸ்பாண்டிங் சைடு எக்ஸ்இசெட் தானே, ஆனால் இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிக்யூ டிவைட் பை எக்ஸ்ஜி. இது கரெக்டாக இருக்குது. கியூஆர்னாலும் ஆர்கியூனாலும் சேம் தான். ஓகே, கியூஆர் பை ஒய்இசெட் இருக்குது. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், கியூஆர் டிவைட் பை எக்ஸ்இசெட் இருக்குது. ஆனால் கியூஆர் அதோட கரஸ்பாண்டிங் சைடு ஒய்ஜி தான். ஸோ ஆப்ஷன் டியும் ராங். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏபிசி பிக்யூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? ஓகே, ஆங்கிள் ஏ வந்து 32 டிகிரி. இந்த ஆங்கிள் என்ன? 32 டிகிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆர். ஆங்கிள் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65 டிகிரி. ஆங்கிள் பி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஆங்கிள் ஏ 32 டிகிரினா ஆங்கிள் பியும் நமக்கு என்ன தான் இருக்கும்? 32 டிகிரி தான் இருக்கும். பிகாஸ் இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள் ஆர் 65 டிகிரினா இதுவும் எவ்வளோ இருக்கும்? இதுவும் 65 டிகிரி தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் பி தானே கேட்குறாங்க. ஆங்கிள் பி வேணும்னா என்ன பண்ணலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. பி தெரியாது, ஏ ப்ளஸ் சி ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 97 கிடைக்குமா? அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 97 which is equal to 83 degrees. Okay, so option C. Next, question number 15. என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி டிஇஎஃப் இது ரெண்டும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 into AB equal to DE. BC equal to 8. BC இதுதான் BC இல்லையா? BC equal to 8னு கொடுத்துட்டு EF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 into AB equal to DEன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ரேஷியோவில் எழுதுவோம். ஏபியும் டியும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தானே. இந்த ஃபிகரில் அப்சர்வ் பண்ணால் தெரியும். இது ஏபி, இது டி. இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தானே. அப்போது இந்த டிஇ லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. ஏபி டிவைடட் பை டிஇ
equal to இது multiplied by 1. So 1 divided by இந்த 2 இப்போ ரைட் சைட் போச்சுன்னா டிவைட் ஆகும் 1 by 2. ஸோ இது 1 பார்ட்டு, இது 2 பார்ட்டு. ஓகே, நமக்கு பிசி கொடுத்துட்டு பிசியோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன, இஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நமக்கு ரேஷியோ எப்படி எழுதலாம், ஏபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை இஎஃப்னு எழுதலாமா? ஆல்ரெடி ஏபி பை டிஇ 1 by 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பிசி 8ன்னு தெரியும், இஎஃப் தான் தெரியாது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இஎஃப் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். ஸோ இஎஃப் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆங்கிள் பியும் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓபி, ஓபி இது ஓ, இது ஓ, இது கியூ, இது பி, இது ஏ, இது பி. ஓகே, ஸோ ஓபி வந்து 4.5, இது 4.5. ஓஏ, ஓஏ இஸ் 6. ஏபி, ஏபி இஸ் 4. Then we have to find QB. Let us take QB as X. Okay. So first இது சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆல்ரெடி ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகே, அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஓ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓ பிகாஸ் தே ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்க 2 ஆங்கிள்ஸ் எது, ஆங்கிள் பி. ஆங்கிள் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் கியூக்கு ஈக்குவலாக இருக்கும் பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏஓபி பிஓக்யூ. ஏஓபி தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஓக்யூ. ஓகே, இது ரெண்டு சிமிலர்னு சொல்லிடலாம் பை AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. அப்போ ஏஓ டிவைட் பை பிஓ ஈக்குவல் டு ரேஷியோஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் ஓபி டிவைட் பை ஓக்யூ. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் AP divided by BQ. ஓகே, இப்போ AO என்ன நமக்கு 6, BO 4.5. OP and OQ பற்றி நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா அது ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆகலை. AP வேணும். AP வந்து 4, BQ தான் தெரியாது. ஸோ அது எக்ஸ்ன்னு இருக்கா, அது எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸா. இப்போ எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 4.5 divided by 3. ஓகே, ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும்னா 1.5, 2 into 1.5 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. செவன்டீன்த் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சைட்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு, ரைட்டா? இந்த ஷேட் பண்ணியிருக்க ட்ரையாங்கிளும் இந்த டாட்டட் ட்ரையாங்கிளும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தானே சிமிலர்னு சொல்ல முடியும். நமக்கு ஏவும் சியும்னா சிமிலர்னு தெரியும். அப்போ இது ரெண்டு ஏவும் சியும் ஈக்குவல்னு தெரியும். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு தெரியும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்ல முடியுமானா முடியும், ஏன்னா அது ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். கரெக்டா? ஸோ எப்படி எழுதலாம், ட்ரையாங்கிள் ஏ, இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அப்படின்னா அங்கே ஏனா கரஸ்பாண்டிங் சைடு வந்து சியா, இங்கே ஏனா இங்கே சி, இங்கே பினா அடுத்து இங்கேயும் பி, இது பினா இங்கே என்னது டி. ஸோ இது ரெண்டும் சிமிலர். எப்படி சிமிலர்னு சொல்லியிருக்கோன்னு புரியுதா? 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ AA சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடலாம். இந்த ஆர்டர் எப்படி எழுதணும்னு புரியுதா? இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ எதுக்கு ஈக்குவல், சிக்கு ஈக்குவல். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஏ எழுதுனா அடுத்து சி எழுதணும். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிள் பிக்கு ஈக்குவல். அப்போ இங்கே பி எழுதுனா இங்கேயும் பி தான் எழுதணும். இது பினா இது பி. ஓகே, ஸோ இதில் வந்து ரேஷியோ எழுதலாமா, ஏபி டிவைடட் பை சிபி ஈக்குவல் டு பிபி டிவைடட் பை பிடி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை சிடி. ஏபி என்ன 12 கொடுத்துருக்காங்க, சிபி 4னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிபி பிடி நமக்கு தேவையே இல்லை. அடுத்து ஏபி பாருங்கள், ஏபி 6, சிடி தான் வேணும் இல்லையா? ஸோ சிடி அப்படியே வச்சுக்கோங்க. 6 1 time, 6 2 times, 2 1 time, 2 2 times. ஸோ 1/2 ஈக்குவல் டு 1/CD கிடைச்சிருக்கு, விச் மீன் சிடி ஈக்குவல் டு 2.
Next 18th question. In the given figure, triangle ABC similar to triangle QPR. So இந்த ரெண்டு triangle similar கொடுத்தறாலே just write down the ratio. எப்படி எழுதலாம்? AB divided by QP equal to next second and third letter BC divided by PR. Next first and third letter AC divided by QR. Okay, இப்போ நமக்கு என்னென்ன சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? AC வந்து 6. So 6 divided by QR கொடுத்துருக்காங்களா? Yes, 3 கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. Equal to BC PR இருக்கா? Yes இருக்கு. BC வந்து 5 இருக்கு. PR தான் Xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம X தான் கண்டுபிடிக்கணும். Right? So இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. So 3 1 time, 3 2 times. So 5 by X equal to 2 கிடைச்சிருக்கா? இந்த X அந்த சைட் கொண்டு போயிடுங்க. X ஓட வேல்யூ தான் வேணும். So X நியூமரேட்டரில் இருக்கணும். அப்போ 5 equal to 2X. 2 இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க டிவைட் ஆகும். 5 by 2 equal to X. அப்போ X equal to என்ன? 2.5. Okay, option B. Next 19th question. 19th question என்ன கொடுத்துருக்காங்க? AB parallel to PQ. இந்த ரெண்டு சைட்ஸும் parallelனு கொடுத்துருக்காங்க. ரைட்? ஓகே. என்ன கேட்குறாங்க? ஓபியோட மெஷர் கேட்குறாங்க. இப்போ அந்த ரெண்டு சைட்ஸும் parallel அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். சிமிலர்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா அந்த ரெண்டும் என்ன ஆங்கிள்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் parallel தானே. இது ரெண்டும் parallel அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்ன ஆங்கிள்? they are alternate interior angles. கரெக்டா? ஆங்கிள் பியும் சி, இது ஆங்கிள் பி, இது பி, இது பி. ஆங்கிள் பியும் ஆங்கிள் பியும் alternate interior angles, so they are equal. அதே மாதிரி இது ரெண்டும் என்ன ஆங்கிள்ஸ்? alternate interior angles. ஆங்கிள் Q, இது Q, இது A. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் Qவும் alternate interior angles, they are equal. So in triangle OBA and triangle OPQ, angle ஓவும் angle ஓவும் equal. ஏன்னா அது vertically opposite angle. ஓகே, angle Bயும் angle Pயும் equal. அதே மாதிரி angle Aவும் angle Qவும் equal. ஸோ ஆர்டர் ஆயிடுங்க. OBA similar to OPQ. இதுதான் அந்த ஆர்டர். ட்ரையாங்கிள் OB முன்னாடி ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேருந்து ரேஷியோ எப்படி எழுதலாம்? OB divided by OP equal to BA divided by PQ equal to OA divided by OQ. நமக்கு என்னென்ன சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? AB இருக்கா? AB 6 கொடுத்துருக்காங்க. PQ 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு OA இருக்கா? OA OQ பற்றி கொடுக்கவே இல்லை. OB கொடுத்துருக்காங்க. OB என்ன கொடுத்துருக்காங்க? 3. OP தான் வேணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. 2 1 times, 2 3 times. So 3 by OP equal to 3. திரும்ப 3 and 3 கட் பண்ணிடுங்க. 1 by OP equal to 1. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் OP equal to 1. ஸோ OPயோட மெஷர் என்ன கிடைச்சிருக்கு? 1. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். The area of the right angle triangle is 40 centimeter square. Note the point, the given triangle is right angle triangle. The right angle triangle ஓட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 40. ஸோ சைட்ஸ் எதுவுமே கொடுக்கல. நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஜீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிறதுனால இது ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா என்ன? ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் தானே. இங்கே பேஸ் என்ன? பேஸ் வந்து ஒய். ஸோ ஹாஃப் இன்டூ ஒய் இன்டூ ஹைட் வந்து எக்ஸ். இதோட வேல்யூ தான் 40. அப்போ வந்து XY என்ன சொல்லலாம்? YXனாலும் XYனாலும் சேம் தான். ரைட்? அப்போ XYயோட வேல்யூ வேணும்னா அந்த 2 அந்த சைட் கொண்டு போயிடுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? 80. XY equal to 80 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பெரிமீட்டர் பாருங்கள். வாட் யூ மீன் பை பெரிமீட்டர்? சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். ட்ரையாங்கிள் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த 3 சைட்ஸ். அப்போ X + Y + Z ஈக்குவல் டு என்ன நமக்கு? 40 டிகிரி. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஹைப்போட்டனஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹைப்போட்டனஸ்ங்கிறது இங்கே Z. ஹைப்போட்டனஸ்ங்கிறது என்ன சைட்?
இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு தான் நமக்கு ஹைப்போட்டனஸ். ஓகே, ஸோ பாருங்கள் பெரிமீட்டர் எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 40. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு டேர்மாகவும் ஜெட் ஒரு டேர்மாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயரிங் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபுல்லாக ஏ, ஜெட் ஃபுல்லாக பி. இங்கே நடுவில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் நடுவில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ்பான்ஷன் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இதுதான் எக்ஸ்பான்ஷன். கரெக்டாக? திஸ் இஸ் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் 1600. இங்கே ஏக்கு பதிலாக என்ன டேர்ம் எடுத்திருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஜெட் இருக்குது, ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய், பிக்கு பதிலாக ஜெட் equal to 1600. Okay, again you can expand this in a plus b the whole square form, right? X square plus y square plus 2xy plus z square plus இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? அதுக்கு பதிலாக வெயிட் இப்போ x plus y plus z equal to என்னது நமக்கு 40 தானே. அப்போ z equal to என்ன எழுதலாம்? 40 no, x plus y equal to என்ன எழுதலாம்? x plus y மட்டும் வச்சுக்கோங்க. இந்த x plus y equal to என்ன எழுதலாம்? இந்த z இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? 40 minus z மாறிடுமா? ஸோ இங்கே இந்த x plus y நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 40 minus z ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன் இது வந்துச்சுன்னு தெரியுதா? x plus y plus z equal to 40ங்கிறது பெரிமீட்டர் தான் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதில் x plus y யோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் z அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் z. ஓகே, ஸோ 2 into 40 minus z into z equal to 1600. Okay, again in the x square plus y square oda value எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுக்கு பைத்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கன்னா z square equal to x square. அப்போ இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? z square plus 2 into xy. Now we have found the value of xy 80, right? So 2 into 80 plus z square. Again in the 2z உள்ள multiply பண்ணுங்க. 2 into 40 80, 80 into z 80z minus 2z square equal to 1600. இங்க பாருங்க இந்த z square plus z square என்ன? 2z square. இங்க minus 2z square இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிமைனிங் என்னென்ன டேர்ம் இருக்கு? இது 160 வருமா? 160 plus 80z equal to 1600 கிடைச்சிருக்கு. அப்போ 80z equal to என்ன? 1600லேருந்து 160 என்ன பண்ணணும்? ப்ளஸ் 160 ரைட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 160. ஸோ 1600 மைனஸ் 160 540 வருமா? ஸோ 1440. 80z equal to 1440. இதுலேருந்து z வேணும் அப்படின்னா z equal to 144 divided by 8. 16 times வருமா? சாரி 18 times வருமா? 18 times வரும். ஸோ zங்கிறதா ஹைப்போட்டனஸ். ஆப்ஷன் பி. Question number 21 பாருங்க. In figure OA divided by OD equal to OC divided by OB. இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக செக் பண்ணுங்க. OA divided by அதோட கரஸ்பாண்டிங் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ட்ரையாங்கிள் தான் இருக்கணும். ஆனால் OD இங்கே இருக்கு. ODங்கிறது அதே ட்ரையாங்கிளோட சைட். சி OA divided by OD equal to OC divided by OBன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே ஒரு சைடு எழுதுனீங்க அப்படின்னா denominatorல அதோட corresponding side தான் எழுதணும். corresponding side should lie in the second triangle, correct? அதே மாதிரி இங்க OC எழுதுனீங்க அப்படின்னா the denominatorல இருக்க சைடு அதோட corresponding side OC divided by OB அதே triangle இருக்கு பாருங்களேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா OA divided by இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
இதை ஓசியை மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஓசி லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகுமா? அப்போ ஓஏ டிவைட் பை ஓசி ஈக்குவல் டு இந்த ஓடி அப்படியே ரைட் சைட் போயிடும், ஓடி டிவைட் பை ஓபியாக மாறிடும். இந்த ரெசிப்ரோக்கலை ரீரைட் பண்ணுங்க. ஓகே, ஓடி அண்ட் ஓசியோட பொசிஷன் அப்படியே ஸ்வாப் பண்ணி எழுதிக்கலாம். ஏன் புரியுதா? ஏன்னா ஓசி இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா டிவைட் தான் ஆகும். அதே மாதிரி ஓடி டிவிஷனில் இருக்குது, ரைட் சைட் போச்சுன்னா மல்டிப்ளை தான் ஆகும். அதனால நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ ஓகே, நான் கொடுத்துருக்க ரேஷியோவை நான் ரீரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ பாருங்கள், இது ஓஏ, அதோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன? சாரி, ஓடி, ஓசி இல்லையா? கரெக்ட். அதோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன? ஓசி. நெக்ஸ்ட் பாருங்க, ஓடி இருக்கு, ஓடி அதோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஓபி கொடுத்துருக்காங்க. தென் விச் பேர் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆங்கிள் ஓ அண்ட் ஆங்கிள் ஓ ஆர் ஈக்குவல்னு நமக்கு தெரியும், பட் அது ஆப்ஷன்லேயே கிடையாது. இப்போ ஏ இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு வாட்? இந்த ஏ பாருங்க, ஓஏவா, இந்த ஓ விட்டுருங்க. இப்போ ஓஏ அண்ட் ஓசிஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸு, சாரி, ஓஏ அண்ட் ஓசிஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இந்த ஓ விட்டுருங்க. அப்போ ஆங்கிள் ஏ எதுக்கு ஈக்குவல்? ஆங்கிள் சிக்கு ஈக்குவல். அப்போ ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஸோ எந்த ஆப்ஷன்? ஏ ஈக்குவல் டு சி, பி ஈக்குவல் டு டி, ஆப்ஷன் ஏ. கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா ஓ அண்ட் ஓ கேன்சல் பண்ணிடுங்க, இங்கே ஓ அண்ட் ஓ கேன்சல் பண்ணிடுங்க. இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஏபிசி டிஇஎஃப். இதில் இந்த ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆங்கிள் எஃப், இந்த ஆங்கிள் எஃப்பும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி similar to triangle DEF. ஏன் புரியுதா? இங்கே B இருந்ததுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் E தான் எழுதணும், C இருந்ததுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் F தான் எழுதணும். அப்போ ரிமைனிங் இருக்க டூ ஆங்கிள்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க, A and D are corresponding angles. ஓகே, ஸோ அடிஷ்னலாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க? AB ஈக்குவல் டு 3DE. AB ஈக்குவல் டு 3DE அப்படின்னா இந்த DE லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. AB divided by DE equal to 3. 3 divided by 1 அர்த்தம். See, ABங்கிற சைடு அதோட கரஸ்பாண்டிங் சைடு வந்து DE. அப்போது ஒரே ஒரு கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு ஈக்குவல்? 3/1க்கு ஈக்குவல். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குமா, காங்க்ருவெண்ட்டாக இருக்குமா? எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், காங்க்ருவெண்ட் பட் நாட் சிமிலர். இது காங்க்ருவெண்ட்டாக இருக்குமா? இங்கே இந்த வேர்ட் காங்க்ருவெண்ட் அப்படின்னு பார்த்தாலே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் மட்டும்தான். காங்க்ருவெண்ட் அப்படின்னாலே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸை ரேஷியோவில் எழுதவே முடியாது. காங்க்ருவெண்ட்டாக இருந்தால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோவில் எழுதினாலே அது கண்டிப்பாக சிமிலர் தான், காங்க்ருவெண்ட் கிடையாது. அப்போது சிமிலர் பட் நாட் காங்க்ருவெண்ட், ஆப்ஷன் சி. ரேஷியோவில் இருந்தாலே சிமிலர் தான், ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காங்க்ருவெண்ட் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஈஸி. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேவா? நமக்கு ஏஎம்மும் பிஎம்மும் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்டிடியூட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பிசி டிவைடட் பை கியூஆர் இல்லையா, சாரி, ஏசி டிவைடட் பை பிஆர். திஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட ஆல்டிடியூட்ஸும் எதுக்கு தான் ஈக்குவல்? ஆல்டிடியூட்ஸோட ரேஷியோவும் சைட்ஸோட ரேஷியோக்கு தான் ஈக்குவலாக இருக்குங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் வீடியோ ஒன்று இருக்கு இல்லையா, அதை போய் செக் பண்ணிங்கன்னா புரியும். இந்த லாஸ்ட் 5 minutes மட்டும் பாருங்கள். ஓகே, இந்த பேசிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த சைட்ஸோட ரேஷியோ, ஆல்டிடியூட்ஸோட ரேஷியோ,
மீடியனோட ரேஷியோ பெரிமீட்டரோட ரேஷியோ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் த ஆல்டிடியூட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ். அண்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏபி ஸ்கொயர் First, let us find out AB by PQ. AB by Q value, AM by PN ஓட value ரெண்டும் equal தானே. அப்போ AB by PQ find out பண்ணாலே போதும், that is equal to AM by PN. கரெக்டா? ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? AB divided by PQ the whole square எழுதலாமா? ஓகே, ஸோ again இந்த 4 square 4 கூட 2 square எழுதிக்கலாம், இதை 3 square எழுதிக்கலாம், which means 2 divided by 3 the whole square. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ AB divided by PQ equal to என்ன கிடைச்சிருக்கு? 2/3. இந்த AB by PQ தான் இதுக்கு ஈக்குவல், AM divided by PN ஈக்குவல். அப்போ ரேஷியோ என்ன? 2:3. ஆப்ஷன் டி. ஓகே, okay, question number 24. In triangle ABC, D and E are the points on sides AB and AC respectively, such that see ஒரு triangle ABC கொடுத்துட்டாங்க, D and E are the points on the sides. AB லியும் AC லியும் ரெண்டு பாயிண்ட்ஸ் D and E சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணுற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் எதுக்கு பேரலாக இருக்கணுமா? BCக்கு பேரலாக இருக்கணும். இதுதானே பிபிடி தியரம். ஓகே, நமக்கு AE என்ன கொடுத்துருக்காங்க? 2, AD என்ன கொடுத்துருக்காங்க? 3, BD 4.5 கொடுத்துட்டு CE என்னன்னு கேட்குறாங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ பிபிடி தியரம் படி எப்படி எழுதலாம்? 3 divided by 4.5 equal to 2 divided by x. ஒன்று டெசிமல் இருக்குது, இன்னொன்று டெசிமல் இல்லைனாலே multiplied by 10 multiplied by 10. 3 into 10 எவ்வளோ? 30. 4.5 into 10 45. இந்த டெசிமலை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணதே. 2 divided by x. கரெக்டாக? 15 2 times, 15 3 times. இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை. 1 divided by 3 equal to 1 by x. ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா x equal to 3. x equal to 3 is the answer. Okay, next question number 25. In triangle ABC, AB equal to 3 cm. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? ABC similar to DEF னு கொடுத்துட்டாங்களா? ABC similar to DEF. இது ரெண்டும் similar. ஓகே, AB என்ன? 3, BC 2, AC 2.5. அதே மாதிரி EF என்ன கொடுத்துருக்காங்க? 4. Find the perimeter of triangle DEF. பெரிமீட்டர். நான் திரும்பவும் சொல்கிறேன், AB divided by D. ரேஷியோலாம் எழுதிடுங்க. Ratio of sides BC divided by EF equal to AC divided by DF. Ratio of the corresponding sides are equal in similar triangles. Okay, perimeter of triangle ABC divided by perimeter of triangle DEF. இதோட ரேஷியோவும் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, எப்படி மீடியனோட ரேஷியோ ஆல்டிடியூடோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கோ, இந்த பெரிமீட்டரோட ரேஷியோவும் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட், இப்போ பாருங்களேன், ஏபியோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணுங்க. 3, டிஇ தெரியாது, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். பிசி என்ன? 2, இது 4. ஸோ இது தெரியாததெல்லாம் விட்டுருங்க, இதுவும் விட்டுருங்க. ஸோ இது ரெண்டும் தான் நோன் வேல்யூஸ், பிசியும் இஎஃப்ஓ ஈக்குவல் டு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள். பெரிமீட்டராக என்ன பண்ணணும்? எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணணும். வாட் இஸ் 3 + 2? 5. 5 + 2.5 7.5. இப்போ 7.5 divided by perimeter of triangle DEF. கரெக்டா? ஸோ இது இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 2 into perimeter of triangle DEF equal to 7.5 into 4. 2 one time, 2 2 times. So perimeter of triangle DEF equal to 15. Mistake is only answer 15. Correct. Okay, so it's the answer.
ஸோ கொஸ்டின் நம்பர் 26 இதே மாதிரி தான். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை வச்சு நீங்கள் ரேஷியோ எழுதலாமா? ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூஆர். ரேஷியோ எழுதுறப்போ கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2 லெட்டர் எழுதணும், செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் எழுதணும், நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் ஏசி டிவைடட் பை பிஆர். ஓகே, தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பிக்யூ 6, ஏபி 8, அப்போ 8 டிவைடட் பை 6 என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டாங்க. இது எதுக்கு ஈக்குவல்? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்க்கு ஈக்குவல். கரெக்டாக? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் இதெல்லாம் தேவையில்லாத ரேஷியோஸ், இதெல்லாம் விட்டுருங்க. பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன கொடுத்துருக்காங்க? 36. இது கொடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. கரெக்டாக? 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், திரும்ப 4 1 டைம், 4 9 டைம்ஸ். அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு 3 × 9 எவ்வளோ? 27. ஸோ 27 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். Okay, question number 27. Triangle ABC similar to triangle EDF னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட ரேஷியோ எப்படி எழுதலாம்? AB divided by ED equal to BC divided by DF equal to AC divided by EF. இந்த ரேஷியோலாம் எழுதியாச்சு. ABC DEFக்கு சிமிலர் கிடையாது. ABC எதுக்கு சிமிலர்? EDFக்கு தான் சிமிலர். Then which of the following is not true? இதில் எது ட்ரூ கிடையாதுன்னு கேட்குறாங்க. விச் இஸ் எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ரைட்? இப்போ பிசி இன்டூ இஎஃப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பிசி இன்டூ இஎஃப் ஈக்குவல் டு ஏசி இன்டூ எஃப்டி. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிசி இன்டூ இஎஃப் கிடைக்கும், ஏசி இன்டூ எஃப்டி கிடைக்கும். ஸோ இது ட்ரூ. ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ட்ரூ. இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா புரியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு ட்ரூன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்கள். பிசி இன்டூ டிஇ. பிசி டிஇ இங்கே இருக்குது. ஏபி இன்டூ டிஎஃப் இருக்கணும். கரெக்டாக? இங்கே ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ எடுத்து பாருங்கள். பிசி இன்டூ டிஇ ஈக்குவல் டு ஏபி இன்டூ டிஎஃப் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இஎஃப் இருக்குது. அப்போ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரேஷியோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏபி இன்டூ இஎஃப். ஏபி இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ரேஷியோவும் தேர்ட் ரேஷியோவும் பாருங்கள். ஏபி இன்டூ இஎஃப் ஈக்குவல் டு ஏசி இன்டூ டிஇ. இதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். பிசி பை டிஇ ஈக்குவல் டு ஏபி இன்டூ எஃப்டி. ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் ட்ரூ தான். எது ஃபால்ஸாக கிடைச்சிருக்கோ? ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Question number 28. Okay, இந்த given figure measurements எல்லாம் கொடுத்துருக்காங்க. Then பாருங்க, DE BCக்கு parallel பாருங்க, DE parallel to BCயா இல்லை DF parallel to AC, இதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு பிபிடி தியரம் என்னன்னு தெரியும்ல. பிபிடி தியரம் என்ன? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இந்த டிஇ பிசிக்கு parallel இருந்துச்சுன்னா AD divided by DB equal to AE divided by EC ன்னு தெரியும். இது BPT. கரெக்டா? கான்வர்ஸ் ஆஃப் BPT என்ன? கான்வர்ஸ் ஆஃப் BPT தியரம் என்ன? கான்வர்ஸ் ஆஃப் BPT என்ன தெரியுமா? இப்போ ட்ரையாங்கிள் ABC இருக்கு. ஓகே, இங்கே D இருக்கு, E இருக்கு. சப்போஸ் AD divided by D equal to AE divided by EC இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த 2 சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக டிவைட் ஆச்சுன்னா, இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த டியும் பிசியும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஓகே, அப்போ இந்த ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே.
சரி ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம்னா இங்கே பாரு இந்த டிஎஃப்பும் ஏசியும் செக் பண்ணலாம். டிஎஃப் ஏசி டிஎஃப் ஏசி பேரலாக இருக்கணும்னா நமக்கு எது ட்ரூவாக இருக்கணும்? 2.5 டிவைடட் பை 2 2.5 divided by 2 equal to 4 divided by 3 4 divided by 3 இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2.5 into 3 என்ன? 7.5 equal to 4 into 2 என்ன? 8. இது ரெண்டும் ஈக்குவலா? கண்டிப்பா இல்லை, இது நாட் ஈக்குவல். அப்போ DF parallel to ACங்கிறது தப்பு, ஆப்ஷன் பி வராது. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணணும். ஆப்ஷன் ஏ செக் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ என்ன? DE parallel to, இங்கே பாருங்கள், இந்த DE parallel to BCயா செக் கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்கணும்னா நமக்கு ரேஷியோ எப்படி இருக்கணும்? 3/4 ஈக்குவல் டு 5/4 3/4 ஈக்குவல் டு 5/4 4 4 கேன்சல் பண்ணிடுங்க. 3 ஈக்குவல் டு 5. இது ட்ரூவா? கிடையாது, ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? EF parallel to AB. எங்கே இருக்குது EF? இது EF. EF parallel to AB. இது ரெண்டும் parallel இருக்கணும்னா this ratio by, sorry, this value by this value, that is 4 divided by 5 equal to this value 2 divided by 2.5 2 divided by 2.5. okay, இப்போ 4 into 2.5 equal to 5 into 2 எவ்வளோ? 10. 2.5 into 4 10. 10 equal to 10. இது true. அப்போ இது இந்த ரேஷியோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். which means these two lines are parallel. EF and AB are parallel. அப்போ எது ட்ரூவாக கிடைச்சிருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. இங்கே DE parallel to BC கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த parallel லைன்ஸோட மெஷர் இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்க. பிசியோட மெஷர் கொடுத்துட்டாங்க. இந்த டிஇ என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டினே பாருங்க, டிஇ என்னன்னு தான் கேட்குறாங்க. அந்த parallel லைன்ஸோட வேல்யூ கேட்டாலே நம்ம சிமிலாரிட்டி தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லணும்? ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. நிறைய வாட்டி இது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்போது ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு டிஇ டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. இதுதான் அதோட ரேஷியோ. கரெக்டாக? ஏடியோட வேல்யூ 5 5 டிவைடட் பை ஏபியோட வேல்யூ பாருங்கள். ஏபி வேல்யூனா இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 7.5. டிஇ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பிசி என்ன? 12. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 50 டிவைடட் பை 75. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 50 டிவைட் பை 75 கிடைக்கும். எக்ஸ் டிவைடட் பை 12. 25 2 times, 25 3 times, 3 1 time, 3 4 times, 4 இந்த சைடு எடுத்துருந்தீங்க, 2 into 4 கிடைக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அவ்வளோதான். ஸோ இன்னும் ரெண்டே கொஸ்டின் தான் இருக்குது. The perimeter of two similar triangles are 56 and 48. ரெண்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்? ABC and PQR. okay, ABC perimeter of triangle ABC divided by perimeter of triangle PQR equal to என்ன? அதோட ரேஷியோ 56 divided by 48. okay, so 8 எவ்வளோ கட் பண்ணலாமா? 7 times 6 times. அப்போ 7 divided by 6ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்குறாங்க? PQ divided by AB என்னன்னு கேட்குறாங்க. சி, நமக்கு PQ divided by AB தான் வேணும். இப்போ PQ divided by AB அப்படின்னா இது ரெண்டு சைடோட ரேஷியோ, கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ. இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பெரிமீட்டரோட ரேஷியோக்கு தானே ஈக்குவலாக இருக்கும். PQங்கிறது எந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்? PQR. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR divided by பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. அப்போ இது வந்து 6ஆ? அப்போ 7/6 அப்படியே 6/7 எழுதிப்போ, அவ்வளோதான். இப்போ 6/7 இஸ் த ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். If the diagonals of a quadrilateral divide each other proportionally, it is a
ட்ரெபீசியம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட். இது ட்ரெபீசியம் தான். இந்த கொஸ்டினை பார்த்தாலே நீங்கள் ட்ரெபீசியம்னு போட்டுருங்க. இஃப் த diagonals of the quadrilateral divide each other proportionally. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரிலேட்டர் நான் ட்ரெபீசியமாகவே ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இது ஒரு குவாட்ரிலேட்டரல். இந்த குவாட்ரிலேட்டருக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா ABCD. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து O. ஓகே, diagonals divide each other proportionally. ப்ரப்போர்ஷனலினா என்ன? சி, ஒரு டயகனல் இன்னொரு டயகனலை ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக டிவைட் பண்ணுது. தட் இஸ் AO டிவைட் பை OCயும் இந்த BO டிவைட் பை ODயும் எப்படி இருக்காமா? ஈக்குவலாக இருக்காமா. ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோன்னு அர்த்தம். ஓகே, அந்த டிவைட் ஆகிற ரேஷியோ ரெண்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. AO பை OC ஈக்குவல் டு BO பை OD தான் அதுக்கு மீனிங். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் O எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. விச் மீன்ஸ் பை SAS சிமிலாரிட்டி கிரைட்டீரியா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ரேஷியோ கூட ஆங்கிள் AOBயும் ஆங்கிள் CODயும் ஈக்குவல்னு சொன்னாலே நம்ம SAS கிரைட்டீரியா யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சொல்லிடலாம்? AOB சிமிலர் டு COD. AOBயும் CODயும் சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்? இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே? சாரி, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தானே? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் கிடையாது, சாரி. இப்போ பாருங்க, இப்போ ஆங்கிள் A இருக்குன்னா ஆங்கிள் Cக்கு தானே ஈக்குவல். ஓகே, அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் அப்படின்னா எப்போது ஈக்குவலாக வரும்? இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஒன்லி வென் தே ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கரெக்ட். அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கணும்னா அந்த ஏபியும் சிடியும் எப்படி இருக்கணும்? பேரலாக இருக்கணும். AB and CD are parallel, which means ABCD is a trapezium. அவ்வளோதான்.